Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், பேக்கிங் எசென்ஷியல்ஸ் இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இவங்கக்கிட்ட டே பை டே எல்லா பிராண்டட் ஐட்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட செகண்ட் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். டைப் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத டைப் 1 சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ டைப் 2 அதுக்கு இதே மாதிரி சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நீடில் த்ரெட் நீடில், அயன் நீடில், இதுக்கு நம்பர்ஸ் கிடையாது. இப்போ இது மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் செகண்ட் மெத்தட் நம்ம என்ன ஸ்டிச்சு யூஸ் பண்ணி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே போட்டிருப்பீங்க. அதுக்கு நீடில் இந்த இடத்துல நான் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்து மேலே அந்த லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச்சு, அது பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும். திரும்ப கீழே த்ரெட்டை கொண்டு நீடில் கொண்டு கீழே ஒரு பஞ்சு, தென் ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு, ஒரு லாங் செயின், ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச்சு. இதுதான் நம்ம ஃப்ளாட் லோடிங்கில் போடுவோம். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு போட போகிறோம். இதில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் போடுற ஸ்டிச்சு நல்லா லூஸாக இருக்கணும். டைட்டாக இருந்துச்சு, இழுத்து பிடிச்சி டைட்டாக போட்டிங்கன்னா அடுத்து பண்ண போகிற ஒரு வேலை நமக்கு கரெக்டாக வராது. ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக வராது. பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு கரெக்டாக வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இடையில ஜரியோ இல்லை சில்க் த்ரெடோ நடுவில் கொடுத்து இழுத்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நமக்கு நூல் இங்கே போடுற சில்க் த்ரெட்டு அந்த நல்ல லூஸாக இருக்கணும். எந்த அளவுக்கு லூஸ் கொடுக்குறீங்களோ ஓரளவுக்கு லூஸ் கொடுக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறப்பே தெரியும். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தனியாக ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா த்ரெட்டை இழுத்து நம்ம டைட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளால் கரெக்டாக பர்ஃபெக்டாக அதை செப்ரேட் பண்ணி மேலே அந்த ஃபஸ்ட்டு டிசைன் போட்டோம் இல்லையா, ஏறக்குறைய அதே மாதிரி தான் இதுவும் வரும். பட் அந்த மாதிரி ஒரு லுக்கு கொண்டு வரதுக்குன்னா நமக்கு இந்த த்ரெட்டு லூஸாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த சில்க் த்ரெட்டை இப்படி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது சில்க் த்ரெட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப பிரிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. அதே சமயம் மேலே போடுற செயின் லாக்கும் சின்னதாக இருக்கணும், கீழே வர லாக்கும் சின்னதாக இருக்கணும். உங்களுக்கு ஃப்ளாட் லோடிங் நல்லாவே போட்டு பழகிருப்பீங்க. ஈஸியான ஸ்டிச்சு தான். பட் இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் பண்ணும்போது நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். நான் இந்த ஃபுல்லாக இந்த லென்த் வரைக்கும் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் இந்த லென்த் வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் மெத்தட் 1 போட்டோம்ல, அதில் நடுவில் ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி தானாகவே வந்துடும். அந்த மாதிரி இந்த ஸ்டிச்சு வரணுன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த இடத்துல இது நீங்கள் இது கான்ட்ராஸ்ட் கலரில் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஜரி யூஸ் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கார்னர்லேருந்து வரணும். அந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ண கார்னரில் இப்படி சென்டரில் இந்த த்ரெட்டை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு இந்த இடத்துலேருந்து ஜரியை வெளியில் எடுங்க. எடுத்துட்டு ஒரு 5 to 6 ஸ்டிச்சஸ் அதை தள்ளி அதை என்ன பண்ணோம், திரும்ப இந்த சைடு கொண்டு நடுவில் ஸ்டிச்சு அந்த லோடிங் ஸ்டிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு அங்கே ஒரு செயின் மாதிரி போடணும். அந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடணும். சென்டரில் ஒரு செயின் போட்டுக்கோங்க, சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் இருக்க ஸ்டிச்சஸை உள் பக்கமாக தள்ளிட்டு உள்ளே குத்தி நம்ம கொஞ்சம் லாங் செயின் மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட்டில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். புரியுதா? இப்போ நீங்கள் இந்த இதை நீடில் விட்டுறாதீங்க. ஜரி த்ரெட்டை நீடில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஜரியும் இதாகிடும். உங்களுக்கு உள்ளே தள்ளிட்டு எடுக்கும்போது அது ஈஸியாக வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, எப்பயுமே என்ன பண்ணுங்கள், இந்த ஜரி அந்த நீடிலேயே மாட்டி இருக்கட்டும். அந்த இதுலேயே உள்ளே விட்டு எடுத்துட்டு ப்ளஸ் ஒரு சின்ன செயின் ஒன்று போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல மாட்டி ஒரு லாங் செயின் கொண்டு வரணும். இப்படி உள்ளே தள்ளி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு எஃபெக்ட் முதல்ல போட்டோம் இல்லையா லாஸ்ட்டு வீடியோவில், அந்த எஃபெக்ட்டு இங்கே கிடைக்கும்.
இதுக்கு தான் நான் வந்து ஆரம்பத்தில் அந்த செயினை வந்து நீங்கள் ஃப்ளாட் லோடிங் போடுறத கொஞ்சம் லூஸாக போடுங்கன்னு சொன்னது. இப்போ லூஸாக போடலை அப்படின்னா உங்களுக்கு நகர்த்தவே வராது. அப்போ நகர்த்த முடியல அப்படின்னா அந்த நடுவில் இருக்க அந்த டைமண்ட் ஷேப்பு கேப்பு வரவே வராது. புரியுதா? அதனால தான் வந்து ஆரம்பத்தில் போடும்போது அதை லூஸாக போடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நீங்கள் டைப் 1 யூஸ் பண்ணாலும் சரி தான், டைப் 2 யூஸ் பண்ணாலும் சரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் டைப் 1 வந்து ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தடு. இதை நீங்கள் போட்டு தென் அதுக்கப்புறம் இந்த இது கொடுக்குறப்ப நீங்கள் ஒரு சமயம் டைட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாவே வராது. ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டைப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்லைனில் போடுறதாகட்டும், இல்லை ஸ்லீவில் வந்து பார்டர் மாதிரி கொடுக்குறதாகட்டும், அந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுவும் வந்து எனக்கு இதுவும் ஈஸியாக வருது அப்படின்னாலும் ஓகே தான். எனக்கு ஃப்ளாட் லோடிங் போட்டுட்டு இந்த மாதிரி போடுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். பட் ஆனால் கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா இதுவும் நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். இதில் இன்னொரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியும் போடலாம். இந்த டைப் 2வே வந்து இன்னொரு ஸ்டிச்சை யூஸ் பண்ணியும் போடலாம். நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம். அதுவும் உங்களுக்கு வந்து நான் கீழே போட்டு காமிக்கிறேன். இந்த 2 மெத்தடையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஆர்டர் எடுக்கும்போது கஸ்டமர் எனக்கு இந்த ஸ்டிச்சு போட்டு கொடுங்க, சிம்பிளாக எனக்கு இந்த ஸ்டிச்சு போட்டு ஒரு டிசைன் வேணும்னு கேட்டாங்கன்னா இதில் 2ல் எது உங்களுக்கு ஈஸியாக பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள். அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் 2 டைப்பும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு போடுறது இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் நீங்கள் உள்ளே வந்து த்ரெட்டை கொடுத்து சில்க் த்ரெட்டோ இல்லை ஜரி த்ரெட்டோ கொடுத்து எடுக்கும்போது உள்ளே ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற த்ரெட்டு வந்து எங்கேயும் மாட்டி அதை இழுத்துடக்கூடாது. ஓகேவா? அதை மட்டும் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எப்பவும் போல் இந்த எண்டில் வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சுருங்க. நாட் போடுறது கவனமாக போடுங்க. மேலே அந்த பிசுறு தெரியவே கூடாது. ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா நாட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த நாட்டு மேலே தெரிஞ்சுதுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட ஃபினிஷிங் எப்போதுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து ஹோல்ஸ் நிறைய தெரியும், மேலேயும் கீழேயும். ஏன்னா கிளாத்தும் அப்படி இருக்கும், ரெண்டாவது நெருக்கமாக நம்ம போடுறோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம். இதே நீங்கள் ப்ளவுஸில் நெக்லைனில் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் பீடு, கட் பீடு எது வேணாலும் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். இல்லை வெறும் த்ரெட்டு வச்சு டபுள் லைனாக கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வந்து மேலேயும் கீழேயும் உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போயுமே உங்களுக்கு ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு லைன் கொடுத்தீங்கனாலும் ஓகே. இப்போ செகண்ட் மெத்தட் இதில் எப்படி போட போகிறோம்னா ஃப்ளாட் லோடிங்கில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஃபில்லிங் ஸ்டிச்சு போடுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நாம் இந்த ஸ்டிச்சை போட போகிறோம். இது வந்து இதுவுமே நெருக்கமாக தான் போடணும். நீங்கள் மேலே இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, மேலே வந்து நம்ம ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போடுவோம்ல, அந்த லாக்கு போடாமல் டைரெக்டாக த்ரெட்டை கீழே கொண்டு வந்து கீழே ஒரு சின்ன லாக்கு, அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிச்சு. இதுதான் நம்ம வந்து வழக்கமாக பண்ணுவோம் பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில். இதையுமே வந்து நெருக்கமாக தான் போடணும். இந்த ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் கிடைக்காது. நல்ல நெருக்கமாக இருக்கணும். மேலே போட்ட மெத்தடும் சரி, கீழே போடுற மெத்தடும் சரி, நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல நெருக்கமாக போட்டுக்கோங்க. த்ரெட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி சிக்காகுது அப்படின்னா பிரித்து விட்டுட்டு கூட போடுங்க, தப்பே கிடையாது. அதை அப்படியே போட்டிங்கன்னா மேலே பிசுறு இருக்கும், நல்லா இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டிச்சு 2 ஸ்டிச்சை பிரித்து விட்டுட்டு கூட நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஃபில் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் அடுத்து இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோன்னு. இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கொஞ்சம் நெருக்கமாகவே போட்டுட்டேன். இது வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு போட்டாச்சா? இப்போ இதே மாதிரி தான் கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு நான் ஜரி த்ரெட் எடுக்கிறேன். இந்த பக்கமும் உள் பக்கமாக தள்ளிட்டு உள்ளே ஒரு ஸ்டிச்சு போடுறேன். அதே மெத்தடு தான். பட் இதில் நீங்கள் உள்ளே கொண்டு போகும்போது இந்த நீடில் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அது வந்து உங்களை ஆப்போசிட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த சைடே பார்த்த மாதிரி உள்ளே தள்ளினீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற த்ரெட்டில் அந்த நீடில் மாட்டும், அந்த நீடிலோட எட்ஜு மாட்டும். அந்த மாதிரி இல்லாமல் ஆப்போசிட் சைடில் தள்ளிட்டு நீங்கள் உள் பக்கமாக இருந்து ஸ்டிச்சை போடுங்க. சென்டரில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற அடுத்த ஸ்டிச்சுக்கு உள் பக்கம் தள்ளிட்டு போடுங்க. இதையுமே நீங்கள் லூஸாக போட்டால் தான் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட எஃபெக்ட்டு வரும். இதையும் டைட்டாக போட்டிங்கன்னா இதுவும் கஷ்டம்தான். பட் அதை விட அந்த ஃப்ளாட் லோடிங்கை விட இந்த ஸ்டிச்சு நீங்கள் அதாவது பட்டன் ஹோல் ஃபில்லிங் போட்டு போடும்போது கொஞ்சம் லூஸ் வந்து நிறையவே கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டிச்சில் மேலேயும் ஒரு லாக் போடுறோம், கீழேயும் ஒரு லாக் போடுறோம். ஸோ 2 பக்கமும் அது லாக் ஆகும்போது ஸ்டிச்சு வந்து டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இந்த ஒரு சைடு தான் லாக் போடுறோம் இல்லையா பட்டன் ஹோலில், அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள்
ஸ்டிச்சு போடும்போது கொஞ்சம் லூஸாகவே போடுறது நல்லது. சில்க் த்ரெட்டை இழுத்து பிடிச்சி டைட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சு வரவே வராது. நீங்கள் எதிர்பார்த்த எஃபெக்ட்டும் கிடைக்காது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இதை நல்லா லூஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகேவா? இதே தான் ரெண்டும் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். பட் மெத்தடு வந்து நம்ம போடுற ஸ்டிச்சோட மெத்தடில் தான் வேறு. மேலே வந்து பட்டன் ஃப்ளாட் லோடிங் போடுறோம், கீழே வந்து பட்டன் ஹோல் போடுறோம். பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஃபஸ்ட்டு டைப்பு இதை விட இது வந்து வேறு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த நடுவில் ஒரு டைமண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். மற்றபடி ஸ்டிச்சஸ் வந்து எல்லாமே ஒன்று தான். எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டில் வருதோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு லைனில் போட்டு இந்த 2 ஃபார்மையுமே 2 மெத்தடையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷேப் ஒன்று கொடுக்குறேன், ஒரு மாதிரி கர்வ் ஷேப் மாதிரி கொடுக்குறேன். அதை டபுள் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்குமே மேலேயும் கீழேயும் வந்து ஒரு இது கொடுத்துருங்க, அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் நாம் அதில் அவுட்லைன் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அந்த வந்து ஒர்க்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை சூஸ் பண்ணாலும் சரி, இந்த மெத்தடை சூஸ் பண்ணாலும் சரி, அதாவது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக இருக்குது. டைப் 2 அதில் 2 டைப் இருக்குது. அந்த டைப்லேயே 2வது டைப்லேயுமே வந்து 2 ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டிச்சு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வருதோ அது நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து 2க்கும் தனித்தனியாக ஒரு டிசைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் ஆகணும் இல்லையா? அதனால் போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்து செகண்ட் மெத்தடை இந்த மாதிரி ஒரு கர்வில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை டபுள் லைனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டபுள் லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 ஃப்ளாட் லோடிங்கோ இல்லை பட்டன் ஹோல் ஃபில்லிங்கோ இதில் 2ல் எது உங்களுக்கு இஷ்டமோ அதை வச்சு இந்த ஷேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு மெத்தட் 1க்கு தனியாக டிசைன் போடணும், மெத்தட் 2க்கு தனியாக டிசைன் போடணும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கனாலும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் ஓகே. இல்லை இது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரிலனாலும் சரி, இல்லை என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் சரி. ஓகேவா? 2 டைப்புக்கும் ஆனால் தனித்தனியாக ஒரு டிசைன் போட்டாகணும். ஷேப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிசைன் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை சென்ட் பண்ணிங்கன்னா அதில் எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லிடுவேன். இல்லை உங்களோட ஒர்க்கில் ஏதாவது இது இருந்தாலும் கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லிடுவேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.